இந்த விவாதத்தை ஹைப் பண்ணி நம்ம இந்த நாம் தமிழர் கட்சிக்கார தம்பிகள்லாம் வந்து கடிக்கணும் அதெல்லாம் இல்ல. நான் திரும்ப சொல்றேன், திமுக எதிர்க்கணும். இப்ப ராஜபக்சே நம்ம எதிர்க்கணுமா எதிர்க்க வேணாமா? ஆமா. ராஜபக்சே இனத்தை அழித்தவன், கொன்றொழித்தவன். அந்த ராஜபக்சே இனத்தை கொன்றொழிக்கும் பொழுது அவருக்கு துணை நின்ற அத்தனை பேரையும் நாம் எதிர்க்கணுமா எதிர்க்க கூடாது? அந்த ஒரு கொள்கையோடு தான் திரு சீமானுடைய அந்த ராஜபக்சேவுக்கு கை கொடுத்த விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி திருமாவளவன் அவர்களை எதிர்க்கிறோமா இல்லையா? போய் இவர் என்னங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு கை கொடுத்துட்டு வந்துட்டாரு, அதுதானங்க. இப்ப நான் கேக்குறேன், இவர் போய் சந்தித்தது தவறுனா இவர் போய் சந்திச்சது தவறு அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா பேசியிருக்கிறோம், பேசணும்னு இல்ல, பேசிட்டு இருந்தோம். திமுகவை இவர் போய் சந்திப்பதும் தவறுதான். அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா பேசிதான் ஆகணும். நீங்க வந்து இந்த மாண்புனா இது மாண்பு இடத்துக்குள்ளே வராது. மாண்புனா வந்து கருணாநிதி அவர் தவறானவர், அவரோட நமக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, இது மாண்பா பேசுறது. காதகன் கருணாநிதினு பேசிட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு உட்காந்துட்டு பேசிட்டு வர்றது அது மாண்பு கிடையாது, மானங்கட்டத்தனம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏங்க நான் கேக்குறேன், உங்க அப்பாவை நான் தப்பா பேசிட்டு உங்க வீட்டுக்கே நான் வந்தேன்னா என்ன நீங்க என்னங்க நினைப்பீங்க? நீங்க என்ன நினைப்பீங்க சொல்லுங்க. நீங்க உங்க அப்பாவை பத்தி நான் தப்பா பேசுறேன், தப்பா பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உங்க வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னா இதை நீங்க மாண்புன்னு நினைப்பீங்களா, மானகட்டத்தனம் நினைப்பீங்களா? நான் இப்ப வைகோ அவர்களை சந்தித்தாரு, நான் கேக்குறேங்க, வைகோ அவர்களை சீமான் சந்தித்தார். நான் ஏதாவது எதிர்த்த பேசுனா? ஏன்னா அது இயல்பாக நடந்தது. ஒரு கூட்டத்துக்கு போறாங்க, அந்த கூட்டத்துக்கு அவர் வராரு. நான் இதை போய் விமர்சிச்சேனா? எங்கேயாவது விமர்சிச்சிருக்கேனா? ஏன்னா வைகோவை போய் சந்திக்கணும் அப்படின்னு போல, நலம் விசாரிக்க போனாரு வைகோ வீட்டுக்கு, அது வேற. மருத்துவமனைக்கு போனாரு, அது வேற. ஆனா வைகோவும் இவரும் ஒன்னா ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்கல்ல பசும்பொன்ல, அது வந்து இயல்பாக நடந்தது. அதெல்லாம் நம்ம விமர்சிக்க கூடாது. ஆனா அப்படி வைகோவோட அவர் பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுது வைகோ கூட வந்தவரோட வேர்வையை தொடச்சு விடுறாரு சீமான். நீங்க பாத்தீங்களா இந்த சீன்லாம்? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதிருப்தி வருகிறது நாம் தமிழரின் மீது. இது என்ன அடுத்து வைகோவோட கையில போயிட்டு அதாவது அந்த ஒரு வடிவேலு படத்துல வந்து இந்த கையை காலா நினைச்சு கும்பிடுறேன் ஒரு மாதிரி ஒரு உடல் மொழி பண்ணுவாப்புல இல்ல, அந்த பார்த்திபனுக்கும் வடிவேலுக்கும் ஒரு காமெடி வரும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த இதுல நல்ல சீன், அந்த ஒரு துபாய்க்கு போயிட்டு அவர் படம், அதுல வந்து இந்த கைய காலா நினைச்சு கும்பிடுறான் ஒரு மாதிரி ஒரு இது பண்ணுவார்ல, அததான் பண்ணாரு சீமான். இதை பார்க்கும் பொழுது அதிருப்தி வருமா வராதா? இதுல வேற ஒரு ராசி ஒண்ணு இருக்கு, வைகோ ராசின்னு ஒண்ணு ராசி. அது நிறைய பேருக்கு தெரியும். வைகோ எந்தெந்த தேர்தலில் யாரோட எல்லாம் போட்டோ எடுக்கிறாரோ, யாருக்கெல்லாம் சப்போர்ட்டா பேசுறாரோ அந்த கட்சி எல்லாம் காணாமே போயிருக்கு. வைகோ ராசி அது பேரு. போன தேர்தல் வச்சு கலாச்சிக்கிட்டு இருந்தோம், சிரிச்சிட்டு இருந்தோம். வைகோ யாரோட போட்டோ எடுக்கிறாரோ அவங்க எல்லாம் வந்து டமால் டுமில் போயிட்டு இருந்தாங்க. இப்ப போயிட்டு சீமானோட நின்று போட்டோ எடுத்துட்டு வராரு. நான் சொல்றேன், இதெல்லாம் சரியில்லைன்றீங்க. அது இதெல்லாம் பாருங்க, ராசி இது ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்டு வேணா பாருங்க. இது வரைக்கும் வைகோ யாரோட எல்லாம் போய் நின்று இருக்காரோ, சரி, அவங்க விஜயகாந்தோட போய் நின்னாரு, விஜயகாந்தோட அரசியல் படுத்துருச்சு. சரி, யாரோட எல்லாம் அங்க எல்லாரோட அரசியலும் படுத்து